இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் நம்மளுடைய கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நம்மளுடைய சேனல்ல பதிவு போடுறது வழக்கம். ரொம்ப எளிமையாக இந்த ராகு கேது கிரக தோஷத்திற்கு எளிமையான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குதா சாமி? நிறைய திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, திருப்பாம்பரம் போன்ற கோயில்களுக்கு மட்டுமே பரிந்துரை பண்றாங்க நிறைய ஜோதிடர்கள். அந்த மாதிரி நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தும் பெரிய மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒரு சில பேர் சொன்னதற்காக இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும். முழுமையாக கேளுங்கள். இந்த ராகு கேது அப்படிங்கக்கூடிய கிரகம் தோஷமாக இருக்குன்னு ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு, அல்லது நம்மளே வந்து பாக்குறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அடிப்படையாக இந்த ஜோதிட அறிவு நல்லா வளர்ந்து இருக்குது. சரிங்க, அதுக்கு என்னதான் பரிகாரம் பண்ணலாம் எளிமையான முறையில அப்படின்னா, கட்டாயம் இந்த பரிகாரம் மூலமாக இந்த ராகு கேது கிரக தோஷத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய அதிர்வலை மறுபடியும் எனர்ஜி அடையும். சரிங்களா? ராகு கேது அப்படிங்கிறது என்னங்க? அது வந்து ஒரு சர்ப கிரகம், நிழல் கிரகமாக சொல்லப்படுகிறது. இந்த சூரிய குடும்பத்துல ராகு கேது அப்படிங்கிற கிரகம் அறிவியலுக்கு புலப்படாத கிரகமாக இருக்கிறது. இப்ப நிழல் கிரகம் வந்து எங்கே போய் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அழியும், அதாவது எங்க வந்து அதனுடைய தாக்கம் வந்து குறையும் அப்படின்னா, ஒளி கிடைக்கும் பொழுது குறையும். சரிங்களா? அந்த அடிப்படையில சூரியனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சிவாலயங்களில் தான் நம்ம இந்த பரிகார முறைகள் செய்யணும். கோவில் பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம அடிப்படையாக ஒரு சில விஷயங்கள் செய்யணும். இந்த பரிகாரம் அப்படிங்கிறீங்களே, இது ஒன்றும் பெரிய அளவுல பூஜையோ புனஸ்காரமோ கிடையாது. அடிப்படையாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தானியம் உண்டு. நம்மளுடைய அனுபவத்துல நம்மளுடைய வாடிக்கையாளர்களிடம் கொடுத்து இந்த கிரக தோஷத்தின் தாக்கம் குறைந்த பரிகாரம் மட்டுமே நம்ம பரிந்துரை பண்றோம். ராகு கிரகத்திற்கு உளுந்து தானியம், கேது கிரகத்திற்கு கொள்ளு தானியம். இந்த ராகு கேது ஆகிய கிரகங்கள் ரெண்டும் ஒரே சர்ப்பமாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. ஒரு நாகப்பாம்பின் தலைப்பகுதி விஷத்தன்மை உள்ளது ராகுவாகவும், வால் பகுதி குறுகலான பகுதி கேதுவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம ராகுக்கு தனியாகவும் கேதுக்கு தனியாகவும் பரிகாரம் செய்யக்கூடாது. உளுந்து வந்து ஒரு 250 கிராம், ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. கொள்ளு வந்து வாங்கிக்கோங்க. ஒரு கருப்பு உளுந்தாக இருக்கிறது அவசியம். சரிங்களா? அது தோல் நீக்கி நம்ம வந்து இந்த பரிகாரம் பண்ணும்பொழுது அது நல்ல வேலை செய்யும். என்னங்க பண்ணணும்? உங்களுடைய ஜாதகத்துல, ஜென்ம ஜாதகத்துல ராசி கட்டம் எடுத்துக்கோங்க. அதுல ராகு கிரகம் எந்த ராசியில இருக்குன்னு பாருங்க. மேஷத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை, மகரத்தில் இருந்தால் சனிக்கிழமை, தனுசு ராசியில் இருந்தால் வியாழக்கிழமை. அந்த மாதிரி அது எந்த ராசியில் இருக்கோ அந்த கிழமை நாள்ல இந்த பரிகாரம் செய்யலாம், ராகு இருக்கிற கிழமையில. அல்லது ஒரு பிரதோஷ நாள்ல செய்யலாம். பிரதோஷ நாள் அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னங்க பண்ணணும்? இந்த உளுந்தும் கொள்ளும் வாங்கிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல வியாழக்கிழமையாகிய தனுசு ராசியில ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நீங்க புதன்கிழமை இரவு இந்த உளுந்து கொள்ளு ரெண்டையும் ஊற வச்சிருங்க. மறுநாள் அதை அவிச்சு நல்லா இப்போ உளுந்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி அந்த தோல் வந்து நீக்கிடணும். சரிங்களா? அதை வந்து ஒரு சாப்பாட்டோட சேர்த்து அல்லது உளுந்து கொள்ளு ரெண்டையுமே வந்து ஒரு அவிச்சு உணவாக மாற்றி நம்ம ஊருக்கு அருகாமையில, உங்க வீட்டிலேயே மாடு இருக்குனால மாட்டுக்கு கொடுக்கணும், அல்லது வீட்டுக்கு அருகாமையில, வீட்டுக்கு தினசரி இந்த நகரப்புறங்கள்ல வரும் அந்த மாட்டுக்கு நம்ம இதை உணவா கொடுக்கணும். உணவா கொடுக்கும் பொழுது ஒரு முறத்துல, முறம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த அரிசி படைக்கிற முறம் இருக்கு இல்லையா, அந்த முறத்துல ஒரு வாழை இலையை விரிச்சு அந்த வாழை இலையில நம்ம இந்த உளுந்து கொள்ளு இந்த ஊற வச்சு நம்ம அவிச்சதை எடுத்து வச்சு, ரொம்ப கம்மியா வைக்கணும். நிறைய வச்சிங்கன்னா ஒரு சில மாட்டுக்கு ஆகாது. ஒரு 250 கிராம் போதுமான அளவு. இதை வந்து நம்ம மாட்டுக்கு தானமாக சம்பந்தப்பட்ட ஜாதகர் கையால கொடுக்கணும். இந்த நாளில் அவசியம் நீங்க, உங்களுக்கு வியாழக்கிழமையில இருக்குன்னா வியாழக்கிழமையில நீங்க அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு இந்த மாட்டுக்கு தானமாக இந்த உளுந்தும் கொள்ளும் கொடுக்குறீங்க. அதே நாளில் ஒரு சிவாலயத்திற்கு சென்று சாதாரணமாக ஒரு சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. கோயில் பிரகாரத்துல ஒரு 30 நிமிடங்களுக்கு மேல் நேரம் செலவிடுறது நல்லது. இந்த நாள் ஒரு பிரதோஷ நாள்லயும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? எப்பொழுது ஒளி உருவாகிறதோ அப்பொழுது நிழல் காணாமல் போகிறது. சரிங்களா? ஒளி கிரகமாக சிவ தத்துவத்தில் இயங்கக்கூடிய சிவாலயங்களில் ராகு கேதுக்கு நம்ம இந்த கிரகங்களினுடைய தானியமான உளுந்து கொள்ளு ஆகிய பொருட்கள்ல ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ உளுந்து இருக்குன்னா உளுந்துல கஞ்சி வைக்கலாம், உளுந்துல வடை பண்ணலாம், உளுந்துல இட்லி பண்ணலாம். கொள்ளு இருக்குன்னா கொள்ளு வந்து சுண்டல் மாதிரி செய்யலாம், அது கொள்ளுல வந்து ஒரு சாதம் பண்ணலாம். இந்த மாதிரி செய்து கோவில் பிரகாரத்துக்கு வரக்கூடிய பிரதோஷ நாள்ல கோயில் பிரகாரத்துக்கு வரக்கூடிய
இப்போ வந்து சிவனடியார்கள் அல்லது சாமி கும்பிட வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்க அடிப்படையா வந்து தானமாக கொடுக்கலாம். சிறப்பாக வேலை செய்யும். இது எவ்வளவு நாளுங்க செய்யணும் அப்படின்னா, அடிப்படையாக ஒரு 3 பிரதோஷம் தொடர்ந்து செய்யலாம். அல்லது 3 மாதம் உங்க ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தின் கிழமையில இப்போ ஒரு நாள் வியாழக்கிழமை பண்றீங்க இந்த மாசத்துல அப்படின்னா, அதே மாதிரி அடுத்த மாசம் ஒரு வியாழக்கிழமை, அடுத்த மாசம் ஒரு வியாழக்கிழமை 3 முறை பண்ணுங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க காளகஸ்தி போறீங்களா, திருநாகேஸ்வரம் போறீங்களா, திருப்பாம்பரம் போறீங்களா, அல்லது ராகு கேதுகளுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய வேறு கோயில்களுக்கு போறீங்களா போங்க. சிறப்பான பலன் இருக்கும். சரிங்களா? இதுதான் அடிப்படையான பலன், அடிப்படையான பரிகார முறை. ஒரு சிறப்பான இந்த ராகு கேதுவினுடைய பிரீத்தி முறை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசிரியர் மூலமாக தெரிஞ்சு நம்மளோட அனுபவத்துல பயன்படுத்தின எளிமையான ராகு கேது பரிகாரம். எந்த ராகு கேது பரிகாரத்துக்கும் பயன்படுத்தலாம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து ஒரு சிறப்பான பதிவுல சந்திப்போம்.